நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதங்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து எழும்ப முடியாத பல கட்டுகள், பல சோதனைகள், திரும்ப திரும்ப தாக்கி கீழே தள்ளுகிற பரிதாபங்கள், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு அடி கூட எழும்ப முடியாத நிலைமைகள், இப்படி சில சாப கட்டுகள் சிலருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர் வியாதிகள், தொடர் மரணங்கள், தொடர் தீமைகள், எழும்ப முடியாத நிலைமைகள், இவைகள் ஒரு சாபமாக காணப்படுகின்றது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்த பொழுது பாவத்தோடு கூட சாபத்தையும் முறித்தார். அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே அநேக சாபங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். இதை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், அதை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ மக்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் பல சாபங்களுக்குள் கட்டப்பட்டு இருக்கின்றார்கள். கர்த்தரால் வருகிற சாபங்கள் உண்டு, மனிதரால் வருகிற சாபங்கள் உண்டு. மனிதரால் வருகிற, அதாவது காரணத்தினால் வந்த சாபங்கள் தங்கும், காரணம் இல்லாமல் வந்த சாபம் குருவியை போல பறந்து போகும். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட பல சாபங்கள், இஷ்டம் போல வாழ்கிறது, நீதி நெறியை பற்றி சிந்திக்கிறது இல்லை, வேத வசனத்தை பற்றி பயம் இல்லை, கடைசியில் என்ன ஆகிறது, செய்கிற இந்த தப்புகள் பலது சாபங்களை வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடுகிறது. இதனால் கட்டப்பட்டவர்களாய் பலர் இருக்கின்றார்கள். சிலரை கஷ்டப்படுத்தி அவங்க வாயில சாபத்தை வாங்கி அப்படியும் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கின்றார்கள். ஸோ எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை தரவே, அது சாப கட்டுகளை உடைக்கவே சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சாபத்தை உங்கள் வாழ்விலே நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு பரிகாரம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சிலுவை அண்டையில் நீங்கள் வர வேண்டும். இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தபடியினால் உங்களுடைய சகல பாவங்களும் அவர் நீக்க வல்லவராய் இருக்கிறார். அதன் காரணமாய் வந்த சகல சாப கட்டுகளையும் உடைத்து உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்கிற சகோதரா சகோதரி, வேதனையோடு இந்த வார்த்தையை ஒருவேளை கேட்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கலாம். நிச்சயமாய் உன்னுடைய சகல வேதனைகள், கொடிய வேதனைகள், சாப கட்டு, இதிலிருந்தும் இயேசு கிறிஸ்து மிக அற்புதமான விடுதலை உனக்கு தருவார். அல்லேலூயா. நீ இயேசுவை நோக்கிப்பார். ஒருவேளை இந்த இயேசுவை நீ உளமாற விரும்பாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்த இயேசுவை நோக்கிப்பார், அவர் உனக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3 சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, வேத புஸ்தகத்திலே சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின கர்த்தர். சாபத்தை சொல்லுங்க, சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின கர்த்தர். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாமை கூலி பொருத்தி கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும், இந்த வார்த்தை பாருங்க, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்குட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த சம்பவம் அம்மோனியர் மோவாபியரை பற்றி உள்ளதை அடுத்து சொல்றேன். ஆனா இங்க வார்த்தை என்ன, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக, கவனிக்க இல்லையா, ஆசீர்வாதமாக மாற்றினதா திருப்பின. அல்லேலூயா. அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின கர்த்தர். அல்லேலூயா.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அன்றைக்கு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த பாலாக் ராஜா அவன் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை அவன் ரெடி பண்ணி எப்படியாவது இஸ்ரவேலை நீர் சபித்து விட வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தான். பிலேயாமும் முயற்சி செய்தான். ஆனால் கர்த்தர் சபிக்க விடல. அவன் வாயில தொண்டை வரைக்கும் சபிக்கணும்னு வரும். ஆனா வாயை திறந்தாம்னா அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் திருப்பி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் அன்றைக்கு நடந்தது. சாபம் வர வேண்டியது. ஆனா கர்த்தர் அந்த சாபத்தை எப்படி திருப்பி விட்டுட்டாரு? ஆசீர்வாதமாக திருப்பினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் சபிக்க முற்படலாம். சபிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். கர்த்தருடைய சாபத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட சில வேளை வந்துடலாம். ஆனா அந்த நேரத்தில் கர்த்தர் கிருபை வைத்து அந்த தவறை நீ செய்யாதபடி உன்னை திருப்பி காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. யாரோ பேச வரும்பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாபம் உன்மேல் வராதபடி, சாபம் உன்மேல் கடந்து வராதபடி தடுத்து அதை ஆசீர்வாதமாக திருப்புகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை மனதிலே கொள்ளுங்கள். எப்படி இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாவலை வைத்து அவர்களுக்கு அந்த பிலேயாமுடைய சாபம் வராதபடி பாதுகாத்தாரோ, அதே போல சகலவிதமான சாபங்களுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க அவருக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதித்தான் என்று யோசுவா 24:10 படிக்கிறோம். ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லையா? அந்த பிலேயாம் என் ஜனத்தை என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. அல்லேலூயா. இந்த வேத சரித்திரத்தில் பார்க்கிறோம். ஆதாம், சேத்து, ஆபிரகாம், அப்புறம் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் மோசே, தாவீது, இப்படிப்பட்ட ஒரு அழகான சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி. இந்த சந்ததிக்குள் எழும்பின அநேக பெரிய பெரிய தெய்வ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வெளியும் கூட சில தெய்வ பிள்ளைகள் அந்த காலங்களில் இருந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெல்கிசேதேக்குன்னு ஒரு ஆளை பற்றி சொல்லியிருக்கு. ஆபிரகாம் காலத்தில் யோபு பக்தன், அவரும் ஆபிரகாம் காலத்தில் உள்ளவர். ஆனால் இவங்கெல்லாம் இந்த லைனுக்குள்ள உள்ளவர்கள் அல்ல. ஆனால் அவங்களும் பாருங்க ஆண்டவரை அறிந்தவர்கள். மோசே காலத்தில் ஒரு எத்ரோ ஆசாரியனா இருந்தான்னு சொல்லியிருக்கு. அதுபோல தான் இந்த பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அப்போ பாருங்கள், இந்த தீர்க்கதரிசியுடைய சாபம் தன் ஜனத்தின் மேல் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி கர்த்தர் மிக கவனமாக இருந்து அந்த சாபத்தை திருப்பி விட்டார், ஆசீர்வாதமாக திருப்பி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் நினைக்கணும். நீங்க செய்த பல தப்புகளுக்கு கர்த்தருடைய தண்டனை வருகிறதா இருந்தது. இன்னொன்று, சில மனிதருடைய சாபம் உங்க மேல வருகிறதா இருந்தது. ஆனா நீங்க இயேசுவண்டை வந்தால், இயேசுவின் இரத்தத்துக்குள் நீங்கள் வரும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அதோடு கூட ஒரு மனிதனுக்கு விரோதமா ஒரு தவறு செய்தா கர்த்தர் நமக்கு மன்னித்ததுனால அந்த மனுஷன்ட்டே ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த மனுஷன்ட்டையும் வாயை திறந்து, இப்படி உங்களுக்கு விரோதமா ஒன்று செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க என்று ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாரமும் மாறி போகும். அல்லேலூயா. அந்த மன்னிப்பு பூரணமாகும் நிச்சயமாக. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விடுதலை உங்களுக்கு வரணும். கண்ட சாபங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவோ தொழில் செய்கிறீர்கள், 24 மணி நேரம் பிரயாசம். ஆனால் ஒரு லாபம் என்கிறத என்னைக்கு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்களா? கணக்கு கூட்டி கழித்து பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா மைனஸில் போயிட்டு இருக்கு. அல்லது இருந்த நிலைமையில 7 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு படி கூட முன்னேறவில்லை. ஏன் இந்த நிலைமைகள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு எவ்வளவு பார்க்கிறோம், ஒரு நன்மை உண்டாகல, அந்த குடும்பத்திற்கு ஒரு நன்மையான வாசல் திறக்கல, ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தராதா, பல பிரச்சனைகள். எல்லா குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா சிலருக்கு தொடர் பிரச்சனையா இருக்கிறது. அல்லேலூயா. வியாதி வரும் போகும், அது எல்லாருக்கும் வருகிறது தான். ஆனா ஒரே வியாதியே வாழ்க்கை என்றால் அங்கே ஒரு கட்டு இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட சாபங்கள் நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் வேறு எங்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை.
நீங்கள் இயேசுவண்டை வந்து அவர் பாதத்தில் விழுவீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பாருங்க, ஒரு சாப பாத்திரத்தை ஆசீர்வாத பாத்திரமாக மாற்றின கர்த்தர். ஒரு சாப பாத்திரத்தை ஆசீர்வாத பாத்திரமாக மாற்றின கர்த்தர். அல்லேலூயா. அது வேறொருவரும் இல்லை, ரூத். ரூத், இந்த ரூத்தை குறித்து நமக்கு தெரியும். ஏற்கனவே நான் முதல்ல வாசித்த நெகேமியாவில் வாசித்ததில் அம்மோனியனும் மோவாபியனும் மோசே தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து வரும் பொழுது அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவங்கள வரவேற்றிருக்க வேண்டும். அப்படிதான் கர்த்தர் எதிர்பார்த்தார். ஏன்? இந்த அம்மோனியனும் மோவாபியனும் லோத்தினுடைய சந்ததி. இந்த லோத்தும் ஆபிரகாமும் உறவினர்கள், கூட ஒன்றாயிருந்தவர்கள். அப்போ மோசே, அந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான் இந்த மோசே, இந்த இஸ்ரவேலர். இவங்க வரும்பொழுது இந்த கூட்டம் புறஜாதி மற்ற கூட்டங்களை போல இருக்கக்கூடாது, இவங்களை வரவேற்க வேண்டியது. ஆனால் இவன் வரவேற்காம என்ன பண்ணா, இவன் தான் பிழையாம கூலி பொருத்தி கொண்டு வந்து சபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். அதனால அன்றைக்கே கர்த்தர் கொடுத்த ஒரு சாபம், இந்த அம்மோனியனும் மோவாபியனும் 10ஆம் தலைமுறை மட்டும் எந்த காலத்திலும் என் சபைக்கு உட்படக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த ரூத் என்பவள் ஒரு மோவாபிய பெண்மணி. இவள் மோவாபிலே அந்த கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு விரோதமா இருக்கு, அது சாபம், அது சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கு. அந்த தேசத்து பெண்மணி இவள். பாருங்கள், அங்கே நமக்கு சரித்திரம் தெரியும். நான் நேரம் எடுத்து வசனங்கள் வாசிக்கல. அங்கே பெத்லகேமில் பஞ்சம் வந்த பொழுது எலிமெலேக்கு நகோமி குடும்பம் தங்கள் 2 பிள்ளைகளான மக்லோன் கிலியோனோடு கூட அவர்கள் மோவாப் தேசத்து போனார்கள். அங்கே சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது 3ஆம் வசனம், ரூத் 1:3, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இப்ப என்னாச்சு? இவ அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் பஞ்சம் என்று கொஞ்ச நாள் அதை சகிக்க முடியாம ஆண்டவர் சாபம் கூறியிருக்கிற மோவாப்புக்கு போயிட்டான். அங்க போனா என்னாச்சு? கொஞ்ச நாட்களிலே குடும்பத் தலைவன் மரித்து விட்டார், மரணம் சம்பவித்தது. இப்ப தாயும் 2 பையன்மாருமாக மாறினார். சரி, தன்னை திடப்படுத்தி கொண்டு இந்த 2 பையன்மாருக்கும் கல்யாணம் பார்த்தார். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அப்போ தகப்பன் மரித்து போனார். பையன்மார் 2 பேருக்கும் இந்த தாய் அந்த மோவாபிய ஸ்திரீகள் கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கை நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது 5ஆம் வசனம், பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ஆமென். இப்போ 2 பையன்மாரும் அடுத்தடுத்து மரித்து போனார். இப்போ 3 விதவைகள் அந்த குடும்பத்தில் பாக்கி. என்ன பரிதாபம் பாருங்கள். ஏற்கனவே மோவாப் மேல சாபம். இப்போ இந்த அம்மா குடும்பமா அங்க போய் கடைசியில் வரிசையா தொடர் மரணங்களை சந்தித்து பயங்கரமான சாபம் நிறைந்த குடும்பமாக இந்த குடும்பமும் மாறிவிட்டார். பெத்லகேமில் ஆசீர்வாதமாக இருந்திருக்க வேண்டிய குடும்பம் கொஞ்ச காலம் அந்த பஞ்சத்தை மற்றவர்கள் சகித்தது போல சகித்திருந்தால் அவர்கள் திரும்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த கொஞ்சம் கஷ்டத்தை சகிக்க மாட்டேன், கர்த்தருக்குள்ள தான் இருக்கணும், கிடையாது நான் உலகத்துக்குள்ள ஓடுவேன் என்று சொல்லி ஓடினவர்கள் இப்ப முழு சாபத்துக்குள்ள ஆகி போனார்கள். தொடர்ந்து 3 மரணங்கள் எப்படி தாங்கும் அந்த குடும்பம்? இப்பொழுது 3 விதவைகள் அந்த குடும்பத்தில், மொத்தம் 3 விதவைகள் என்றால் என்ன ஒரு சங்கடமான நிலைமை. அப்போ பாருங்கள், இந்த ரூத் என்பவள், அவளை பற்றி தான் படிக்க போறோம். அவளை பாருங்கள், அவள் மக்லோனின் மனைவி. மக்லோனின் மனைவி. அப்போ சரித்திரங்களை பார்த்தா ஓரளவு மக்லோன்னா மூத்தவர் போல தெரியுது. அப்போ இந்த மக்லோனின் மனைவி அவளை நினைக்கும் பொழுது இந்த நகோமி குடும்பம் என்ன நினைக்கும்? இவா எங்க வீட்டில் வந்ததும் வந்தா எல்லாம் போச்சு, அப்படிதான் நினைப்பார்கள். மக்லோனின் மனைவி வீட்டில் வந்ததும் வந்தா
மக்களோனும் போனான், கிளியோனும் போனான், எல்லாம் போச்சே. அப்படி ஒரு சாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இவள் அந்த ஒரு பரிதாபமான நிலைமையிலே ஏற்கனவே தேசத்தின் மேல் சாபம், இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சோம், அவ வந்து ஒரு ஆசீர்வாதம் வரல, அதுக்கு பதில் சாபம், மரணம் தான் வந்துச்சு. இப்படி ஒரு பயங்கர சாபத்தை அவ தலையில சுமந்து கொண்டு இருக்கிறாள். இப்ப நகோமி முடிவெடுக்கிறாள், நான் என்னுடைய தேசத்துக்கு திரும்ப போகிறேன். அல்லேலூயா. அப்படி முடிவெடுத்த வேளையில ஒருபாள் முத்தம் போட்டுட்டு போயிட்டா. ஆனா இந்த ரூத்தோ இந்த நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. அப்படி ரூத் நகோமிக்கு பின்னாடி பெத்லகேமுக்கு வந்துட்டா. அவளுக்கு நல்லா தெரியும், எனக்கு வாழ்வு கிடையாது, ஒரு இஸ்ரவேலனும் என்னை கல்யாணம் பண்ண மாட்டான், ஏன்னா நான் மோவாபிய பெண்மணி, அதனால எனக்கு நீ வாழ்வு கிடையாதுன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிட்டோம். சரி, எந்த தேசத்திலிருந்தோ வந்து இந்த மாமி என்ன தன் குடும்பத்தில் எடுத்தாளே, அந்த மாமியை கைவிடக்கூடாதுன்னு நல்ல உள்ளத்தோடு அவள் அந்த மாமியை பின்பற்றி இந்த இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள் வந்தாள். அப்போ அவள் வந்த பிறகு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அல்லேலூயா. நடக்காத காரியம் நடந்தது, எதிர்பார்க்காத காரியம் நடந்தது. வாழ்வு இல்லை என்று சொன்னவளுக்கு வாழ்வு கிடைத்தது. ரொம்ப ஆச்சரியம். அதுவும் சும்மா ஒரு ஆள் அல்ல, பெரிய ஒரு ஜமீன்தார். அவர் அந்த போவாஸ், அவருக்கு அவள் மனைவியாக மாறினாள். அல்லேலூயா. அப்படி போவாஸ்க்கு அவள் மனைவியாய் மாறி, அது மட்டும் இல்ல, அவள் பெற்ற பிள்ளையினுடைய பெயர் ஓபேத் என்று மத்தேயு 1:5 சொல்லுகிறது. ஓபேத்தை அவள் பெற்றாள். அந்த ஓபேத் ஈசாயை பெற்றாள். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். இப்படி இந்த சாபம் நிறைந்திருந்த ரூத்து இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறினாள். அது மட்டும் இல்ல, அவ அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறிலே பங்கு பெற்று ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக மாறினாள். அல்லேலூயா. அவள் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு ஓபேதை பெற்றெடுக்கிற ஆசீர்வாதம், தாவீதின் தாத்தாவை பெற்றெடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துடைய வம்சாவளியில் வந்து பங்கு பெறுகிற ஒரு பெரிய ஆசீர்வாத பாத்திரம், அப்படி ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட்டாள். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையிலையும் இன்றைக்கு உங்க பாத்திரம் நிறைய சாபத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்களா? தலை நிறைய சாபத்தை சுமந்துட்டு இருக்கீங்களா? நான் வந்து இந்த குடும்பமும் தலைகீழா போயிட்டு இருக்கு, என்னைக்கு கல்யாணம் ஆச்சுதோ அன்னையிலிருந்து ஒரு சந்தோஷம் இல்லையே, இருந்த நன்மைகளும் கெட்டு போய் கொண்டிருக்குன்னு சொல்லி தனிமையில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது உங்க மாமியார் மாமனார் அப்படி பேசி கொடுமைப்படுத்துகிறார்களா? கணவனே சில வேளை குத்தி பேசுகிறாரா? இப்படியெல்லாம் ஒரு நிலைமையில் இருந்தாலும், சாபத்தின் பாத்திரம் என்று பெயர் பெற்றிருந்தாலும் உன்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னது போல, நீ இயேசு அண்டை வா, இயேசுவின் பாதத்தில் உன் நேரத்தை செலவு பண்ண தொடங்கு. அது மட்டுமல்ல, இந்த ரூத்துக்கு, இந்த சாபத்தின் பாத்திரமான ரூத் எப்படி ஆசீர்வாத பாத்திரமா மாறினா? ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அதுதான் விஷயம். மாமியாற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ சொன்னா பாருங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அவளுடைய வார்த்தையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். பேச வேண்டாம், வருவேன், நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அப்ப நகோமி இந்த ரூத் மன உறுதியா இருப்பதை கண்டு சரி வா அப்படின்னு சொன்னா. அல்லேலூயா. இன்றைக்கு சாபத்தின் பாத்திரங்கள் ஆசீர்வாத பாத்திரங்களா மாறணும்னா இதுதான் அதோடைய ரகசியம். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவிடத்தில் வா, அவருடைய இரத்தத்தால் கழுவப்படு. அது மட்டுமல்ல, உனக்கு இப்பொழுது ஒரு உறுதி வர வேண்டும். அல்லேலூயா. உறுதி வரணும். இவர்தான் என்னுடைய தேவன்,
மரித்தாலும் வாழ்ந்தாலும் சரி இந்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லுகிற ஒரு உறுதி உனக்கு வரும் பொழுதுதான் நீ ஆசீர்வாத பாத்திரமா மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமை. இயேசு பின்னால தான் வர்றீங்க, இயேசுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, சபைக்கு ஒழுங்கா வருகிறீங்க, பல காரியங்கள் தெய்வீக விஷயத்துல இருக்கிறீங்க, ஆனாலும் முழு மனதோடு இல்லை. அல்லேலூயா. ஒரு உறுதித்தன்மை இல்லை. என்ன நடந்தாலும் சரி இயேசுதான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பார்ப்போம், சபைக்கு போய் பார்ப்போம், 2 நாள்ல சுகம் ஆகாட்டா பிற மந்திரவாதியை தேடிப்போம், பிற அங்க போவோம் இங்க போவோம். இதான் உறுதி இல்லாவிட்டால் நீ எப்படி உன்னுடைய சாபம் மாறும்? நீ சாப பாத்திரம் எப்படி ஆசீர்வாத பாத்திரமாய் வருவாய்? ரூத்தை பாருங்க, அவளுக்கு இந்த தேசத்தை பற்றி தெரியாது, இந்த தேசத்துல வந்ததில்லை. ஆனா அவளுக்கு மாமி சொன்னதை வச்சே தெரியும், இனி வாழ்வு இல்லை, நமக்கு இனி வாழ்வு இல்லை, அது நல்லா தெரியும். ஆனா அவளுடைய உறுதியை பாருங்க. அல்லேலூயா. அந்த உறுதியை தேவன் பார்த்தார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளுக்குள் வந்த அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களில் சிலர் நினைக்கிறீங்க, நான் ஆண்டவருக்குள்ள வந்தனே, இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் மாற்றம் வரலையே. மாற்றம் வரும். எப்பொழுது வரும்? உன்னுடைய விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய பிரதிஷ்டைகளிலே உறுதி வேண்டும். நீ எடுத்த தீர்மானத்தில் உறுதி வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து வடக்கும் தெக்குமாய் நீ அலைந்து கொண்டிருந்தால், அசைந்து மாறிக்கொண்டிருந்தால் கர்த்தர் உனக்கு என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. உன் பாத்திரத்தை இங்கே வைக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைப்பார், அதுக்குள்ள உன் பாத்திரத்தை தூக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிருவேன். வலதுபுறமா இருக்கும் பொழுது ஆசீர்வதிக்க நினைச்சா நீ இடதுபுறமா இருப்ப அடுத்த நாள். அலசடிப்படுகிற வாழ்க்கையில ஒன்றுமே கிடைக்காது. நீ உறுதியாய் கர்த்தரை நோக்கி பார்த்தால் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை ஊற்ற முடியும். அல்லேலூயா. சாபங்கள் உடைக்கப்படும், ஒன்றன் பின் ஒன்றாய் உடைக்கப்படும். ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் வந்தால் கட்டுகள் ஒவ்வொன்றாய் கலந்து போகும். உனக்கு விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இந்த தேவன் தான் என்னுடைய தேவன். ஆமென். உறுதி இருக்கா? இந்த உபதேசம் தான் நான் பின்பற்றுகிற உபதேசம். உறுதி இருக்கா? கண்ட உபதேசங்களை கேட்ட உடனே கால மாற்றினா எப்படி சாப பாத்திரம் ஆசீர்வாத பாத்திரமா மாற முடியும்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தானே கர்த்தர் இந்த உபதேசத்துக்குள் உன்னை கொண்டு வந்தார். இன்றைக்கு யார் யாரோ சொல்லுகிற உபதேசங்கள், சோசியல் மீடியாஸ்ல வருகிற உபதேசங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு கர்த்தர் உனக்கு தந்த உன்னதமான உபதேசத்தை, பரிசுத்தமான உபதேசத்திலே நீ உறுதி இல்லாமல் உன் மனசை அலசடிப்பட விடும் பொழுது உன் சாபம் எப்படி மாறும்? உன் வாழ்வில் எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீ என்றைக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் ரூத்தை போல நீ மாற முடியும்? அல்லேலூயா. சிலருக்கு சந்தேகம், ஏன் இவ்வளவு ஜெபித்தோம் எனக்கு நடக்கல, ஏன் காணிக்கையெல்லாம் கொடுத்தோம் எனக்கு நடக்கல, ஏன் நடக்கல? நம்பர் 1, இயேசு அண்டை வாருங்கள். நம்பர் 2, அவருடைய காரியத்தில் உறுதியாக இருங்கள். ஆமென். அவள் மன உறுதியாயிருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிலருக்கு இதான் பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற இந்த வார்த்தையை தெளிவா எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நீங்க ஜெபிக்கலன்னு பிரச்சனை இல்லை, பைபிள் வாசிக்கலன்னு பிரச்சனை இல்லை, கூட்டத்துக்கு வரலன்னு உள்ள பிரச்சனை இல்லை, உனக்குள் உறுதிப்பாடு இல்லை. என்ன இல்லை? ஏன்னா பல டைப்ல எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் பார்த்து அவங்களும் இப்படித்தானே இருக்கிறாங்க, இவங்களும் இப்படித்தானே இருக்கிறாங்க, இப்படி பார்த்து உன்னுடைய உறுதியை நீ விட்டு விட்டாய். அல்லேலூயா. கர்த்தர் மேல் இருக்கிற நேச வைராக்கியம், அதுல உறுதியா இருங்க. உபதேசத்தில் இருக்கிற ஆவியின் வைராக்கியம், உறுதியா இருங்க. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இயேசுவுக்காக என்று சொல்லுகிற அந்த வைராக்கியத்தில் உறுதியா இருங்க. சில காரியங்களை இயேசுவுக்காக வேண்டாம் என்று விட்டு விட்டீர்கள். வேத வசனத்தினால் நீங்கள் உணர்த்தப்பட்டு வேண்டான்னு விட்டீங்க. அது உங்க பிரதிஷ்டை. இதை நான் செய்ய மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க, அது உங்க பிரதிஷ்டை. தானியேலை போல ராஜ போஜனத்தால் தீட்டுப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. இந்த இதுகளெல்லாம் நாம் குறிந்து ஆராதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. தினம் 3 வேளை ஜெபிப்பேன்னு சொன்னீங்க. இதெல்லாம் தான் பிரதிஷ்டைகள், தீர்மானங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு மனசுல தளர ஆரம்பிச்சாச்சு, உறுதி போயிட்டு. உறுதி போனா நீ எப்படி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற முடியும்? பல வருட விசுவாசியா இருக்கலாம்,
ஆனா இந்த விஷயத்தை கொஞ்சம் இன்னைக்கு உங்க மனசுல கரெக்ட் பண்ண ஆரம்பிங்க. எந்த இடத்தில் உறுதி இப்போ நஷ்டப்பட்டிருக்கு, எந்த இடத்தில் அவ்வளவு காங்கிரீட் மாதிரி உறுதியா இருந்த இடம் இன்னைக்கு அப்படியே ஃபிளெக்சிபிளா மெழுகு போல மாற ஆரம்பிக்குது, அது மறுபடியும் உறுதிப்பட்டே ஆகணும். அல்லேலூயா. சோ உறுதி, ரூத்தினுடைய மன உறுதி, தேவனை பற்றின மன உறுதி, அந்த மாமியாரை ஃபாலோ பண்ற என்பதுல உறுதியா வந்தா அவளை கர்த்தர் எதிர்பாராத நிலையில் ஆசீர்வதித்ததோடு அவள் மூலம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறக்கிற நிலைக்கு ஆசீர்வாத பாத்திரமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்றைக்கு சாபம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க எடுத்து கால் வைத்த விஷயத்துல உறுதியா இருங்க. வாய் திறந்து அறிக்கை பண்ண விஷயத்துல உறுதியா இருங்க. சபை நடுவே சாட்சி சொன்ன விஷயத்துல உறுதியா இருங்க. 4 பேருக்கு முன்னால நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள்ல உறுதியா இருங்க. இயேசுவோடு ஜெபத்துல பேசின வார்த்தைகள்ல உண்மையா இருங்க. அல்லேலூயா. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாத பாத்திரமாகவே உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. எந்த குடும்பத்துல நான் வந்துதான் இப்படி ஆயிட்டோ என்று நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இவ வந்து தான் இப்படி ஆச்சு, இந்த குடும்பத்தில் என் பிள்ளையை கொடுத்து தான் இப்படி ஆச்சு, இப்படியெல்லாம் சொல்றாங்களோ, அது தலைகீழா மாறும். இந்த நபர் நிமித்தமே நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு வாய் திறந்து சொல்ல வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி மாறுவீர்களாக. கடைசியாக, சபிக்கப்பட்டவனை ஆசீர்வதிப்பவனாய் மாற்றின கர்த்தர். இது என்ன வார்த்தை சொல்லுவோம்? சபிக்கப்பட்டவனை ஆசீர்வதிக்கிறவனாய் மாற்றின கர்த்தர். இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்க தானே? சபிக்கப்பட்ட ஒருத்தனை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவனா என்ன பண்ணிட்டாராம்? மாத்திட்டார். அல்லேலூயா. வந்த சாபத்தை திருப்பி ஆசீர்வாதமாய் மாற்றினவர், சாப பாத்திரத்தை ஆசீர்வாத பாத்திரமா மாற்றினவர், இப்போ சபிக்கப்பட்டவனை பிறரை ஆசீர்வதிக்கிறவனாக, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்மையும் அப்படி மாற்ற விரும்பிதான் அந்த வார்த்தையை தருகிறார். ஆமென். ஆளு வேற யாரும் இல்லை, லேவி. யாக்கோபின் மகனாகிய லேவி. ஆதியாகமம் 49 5 முதல் 7 வரைக்கும் யாக்கோபு தகப்பன் பிள்ளைகளுடைய பேரா சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. இங்க சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். தப்பேன். சாக போகிற நேரத்தில் பொதுவாக என்ன செய்வார்கள்? என்ன கஷ்டம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் நல்ல வார்த்தை சொல்லிட்டு போவோம். இவர் உள்ளதை உள்ளபடியே சொல்லிட்டு போறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இவன் 2 பேரும் அவனுடைய கிரியைகள் சபிக்கப்பட்டது, இவங்களை இஸ்ரவேலில் பிரிய பண்ணுவேன், சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துட்டார். இந்த லேவி தலையில சாபம், தகப்பனின் சாபம். தகப்பனின் சாபம் பெற்ற லேவி இப்ப என்னாச்சு? இந்த லேவி இந்த சாபத்தை சுமந்துகிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். எப்ப கிடைச்சு? யாக்கோபு மரண காலத்தில் கிடைச்சது. அப்புறம் இவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. எப்போ வந்துச்சுன்னா, மோசேயின் காலத்திலே யாத்திராகமம் 32:26 பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்று மோசே சத்தமிட்டு சொல்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்றைக்கு எல்லாரும் அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பண்ணி ரொம்ப கத்தரை விட்டு வித்தியாசமா இருக்கும் பொழுது மோசே ரொம்ப கோபத்தோடு வந்து நிற்கிறாரு. வந்து நின்று விட்டு ஒரு வார்த்தை சொல்லாரு. இப்ப கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார்? அந்த 12 கோத்திரத்தில் ஒரே ஒரு கோத்திரம் அவர் பக்கத்தில் வந்துச்சு, அதுதான் லேவி கோத்திரம். அல்லேலூயா. தகப்பனால் சபிக்கப்பட்டவன், அவன் சந்ததி இப்ப கர்த்தருடைய பட்சத்தில் நிற்போம்,
என்று வந்தார்கள். அல்லேலூயா. மோசே சொன்னா, சகோதரனை பார்க்காம இறங்கி வெட்டு. சகோதரன் பெருசா கர்த்தர் பெருசா? அவன் கர்த்தர் தான் பெருசுன்னு சொல்லி சொந்த சகோதரங்கள் எல்லாம் வெட்டினான். அப்படி செய்யும் பொழுது 29ஆம் வசனம், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி. இதுவரைக்கும் தகப்பனுடைய சாபம் உங்க தலையில இருந்துச்சு, லேவி கோத்திரமே. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். அல்லேலூயா. எப்படி வருது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயும் லேவி கோத்திரம் தான். அப்போ இவங்க கர்த்தருடைய பட்சத்தில், மற்ற எல்லாம் வித்தியாசமா நிற்கும் பொழுது இவன் ஒருத்தன் கர்த்தருடைய பட்சத்தில் நின்ற பொழுது தகப்பனுடைய சாபம் இவன் தலையை விட்டு மாறி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் அருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு நடந்தது நமக்கு தெரியும். அங்கே லேவியராகமம் 9:22-23 படிக்கிறோம். ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தான். ஆமென். ஆரோன் யாரு? இதே லேவி கோத்திரம். தகப்பனுடைய சாபம் பெற்றவன். இன்றைக்கு அந்த ஆரோனும் அவன் சந்ததி ஆசாரியர்களும் பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாற்றப்பட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தகப்பன் சாக போற தகப்பன் வாய் திறந்து சாபம் சாபமா சொன்னார். அவ்வளவு சாபத்தை தலை நிறைய வாங்கி வச்சுட்டு, ஆனா அவன் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டிய நேரத்தில் எழுந்து நின்ற காரணத்தால், கர்த்தருக்கென்று தன்னை பிரதிஷ்டை செய்தபடியால், கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தபடியால் இப்போ அவன் தலையில சாபம் மாறிடுச்சு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பது மட்டுமல்ல, அவன் பிறரை ஆசீர்வதிக்கிறவனாக மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி உங்களில் சிலரை கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ரொம்ப சாபம், வாய் நிறைய சாபம், மக்கள் விட்டதவன் காது நிறைய நீ கேட்டிருக்கிற. எத்தனை சாபம் நீ செய்த தீமை. அப்படி கொடுமையின் கருவி உன் கையில இருக்கிறது. உன் வாய் ஒரு கொடுமையின் கருவி, உன் நாக்கு ஒரு கொடுமையின் கருவி. எத்தனை தீமை செஞ்சிருக்கிற, எத்தனை பேருக்கு கஷ்டம் கொடுத்திருக்கிற. இவன் எல்லாம் இல்லாம போக மாட்டானா என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகளிலும் நீ வாழ்ந்திருக்கலாம். இவன் ஒருத்தி மட்டும் இல்லைன்னா நாங்க நல்லா இருப்போமேன்னு 4 பேர் சொல்லி இருக்கலாம். அப்படிப்பட்ட லேவி சாபங்களை தலைமேல் குவித்திருக்கிற உனக்கு இன்றைக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. நீ கர்த்தருடைய பட்சத்திலே வா, கர்த்தருக்கென்று உன்னை பிரதிஷ்டை பண்ணு, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று உன்னை அர்ப்பணி, கர்த்தருடைய அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படி. இனி நீ ஆசீர்வதிக்கிறவனாக மாற்றப்படுவாய், ஆசீர்வதிக்கிறவனாக மாற்றப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்விதமாய் கர்த்தர் செய்வார். மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே ஆசாரியர்களை பற்றி ஸ்பெஷலா சொல்லி வரும் பொழுது அங்கே கொஞ்சம் ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்றாரு. ஆசாரியர்களே, இந்த 2ஆம் வசனம், நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் என்று ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்போ அன்றைக்கு மோசே காலத்திலிருந்து மல்கியா காலம் மட்டும் இந்த ஆரோனின் வம்சத்தாராகிய ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். அல்லேலூயா. அவள் பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாகவே இருந்தார்கள். ஆனா கடைசியில் அவங்களுடைய அந்த மல்கியா காலத்துல செயல் சரியில்லை, கர்த்தர் பிரியமில்லை. மல்கியா முழுசும் அதை பற்றி தான் எழுதுறார். அப்படி இருந்தனால ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். எப்பா, நீ ஏற்கனவே சாபம் பிடிச்சவன், ஒன்னு நான் எவ்வளவு பிறனை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கேன், மறுபடி சாபத்தை வாங்கி கட்டிராத. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்திற்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஊழிய பாதையில் நிற்கிற தேவ பிள்ளையே, நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சாட்சி உண்டு. ஒரு காலத்தில் சாபத்தீடா இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை இன்றைக்கு ஆசீர்வதித்ததோடு நிறுத்தாமல் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய தவறான செயல்களால் நாம் திரும்ப சாபமா என்ன செய்திடக்கூடாது, மாற்றிவிடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே நான் இங்கே நிறுத்துகிறேன். ஜெபிக்க போகிறோம்.
அன்பானவர்களே, நமக்கு நேராய் வருகிற சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்புகிற ஒரு கர்த்தர். இந்த வார்த்தையை மட்டும் மனசுல நல்லா பதிச்சு ஜெபித்து விட்டு எழும்பி போறோம். சொல்லுங்க, சாபங்களை ஆசீர்வாதமாக திருப்புகிற. நீங்க இந்த மாற்றுகிறேன்னு சொல்றீங்க, இந்த வசனத்துல திருப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, அடுத்து பார்த்தோம், ஒரு சாப பாத்திரத்தையே அவர் யாதான் மாத்தினாரு, ஆசீர்வாத பாத்திரமா மாத்தினார். ரூத்து லைஃப் ஃபுல்லா, அந்த பாத்திரம் ஃபுல்லாவே சாபம்தான். ஆனா அவளை கொண்டு வந்து மேசியாவின் சந்ததிக்குள்ள கொண்டு வந்து அவளை ஒரு ஆசீர்வாத பாத்திரமாவே மாத்திட்டார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, லேவி சபிக்கப்பட்டவன். அந்த சபிக்கப்பட்டவன் அவன் சந்ததி எழும்பி நின்று எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. இது இந்த கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த காரியத்தை உங்களுக்குள் செய்ய விரும்புகிறார். பல வருட விசுவாசி அல்லது ஒரு தேவ ஊழியர் யாரா இருக்கட்டும், ஒருவேளை புதிதாய் வந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். இயேசு அண்டை வாருங்கள், கர்த்தருடைய வழிகளிலே உறுதியாய் இருங்கள், கர்த்தருடைய பட்சத்தில் நில், கர்த்தருக்கென்று உன்னை பிரதிஷ்டை பண்ணு. உன் சாபம் ஆசீர்வாதமா மாறும், சாப பாத்திரம் ஆசீர்வாத பாத்திரமா மாறும். சபிக்கப்பட்ட நீ பிறரை ஆசீர்வதிக்கிறவளாய் மாறுவாய். ஒரு அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல வாய் திறந்து ஜெபிக்கணும், வாய் திறந்து உள்ளம் திறந்து ஜெபிக்கணும். சும்மா கேட்டுட்டு போறது அல்ல. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்து கொண்டு ஓம் பின்னால கர்த்தரை பின்பற்ற வருவார்கள்னு சொன்னா, நீ எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாத பாத்திரம், நீ எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். அந்த ஸ்தானத்திற்கு எழும்புவதற்கு இன்னைக்கு சாப கட்டுகள் உடைக்கப்படணும். அதை இயேசு இன்னைக்கே உடைக்க முடியும். எல்லாம் வாய் தரங்க. ஆமென். மௌனமா இருந்து என்ன பெற்றுக்கொள்ளுவீர்கள்? உன் வாய் விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன்னு சொன்னாரு. ஆமென். இயேசு உலகத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லவரை நோக்கி சத்தமிட்டு ஜெபம் பண்ணார்னு எழுதியிருக்கு. ஆமென். எல்லாம் கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுவோம். வாய் திறந்து கேளுங்க கர்த்தரிடத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நேராய் வருகிற சாபங்களை ஆசீர்வாதங்களா திருப்பிடுங்கப்பான்னு சொல்லுங்க. சமீப நாட்களா கொஞ்சம் வித்தியாசத்தை வாழ்க்கையில பார்க்கிறேன். இதுவரைக்கும் நம்ம நல்லா வந்துட்டு இருந்தேன், சமீப நாட்களா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குதே அப்படியெல்லாம் சந்தேகப்படுகிற நீங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு எதிராக வரக்கூடிய சாபத்தை ஆசீர்வாதமா திருப்பிருங்க, பிலேயாம்களுடைய வாய்களை கட்டிருங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? சிலர் தான் ஊக்கமா ஜெபிக்கிற மாதிரி தெரியுது. வாலிபர்களே, பெரியவர்களே, வாய் திறந்து கூப்பிடு. உன் வாழ்வின் கட்டு இன்றைக்கு அருந்து விழும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமா, நான் தான் அந்த சாபத்தின் பாத்திரம். என் குடும்பத்தில் என் காது கேட்கவே இப்படி பேசியிருக்காங்க அப்படி சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும், ஆணோ பெண்ணோ, இன்றைக்கு ரூத்தின் ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன். ஐயோ, சாபத்தின் பாத்திரமா இருக்கிறேனே. இயேசுவே, நான் உம்மில் உறுதி கொள்ளுகிறேன். நான் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் உறுதியாக நிற்பேன். வாய் திறந்து சொல்லுங்க. நான் எடுத்த தீர்மானங்களில் உறுதியாக நிற்பேன். ஹல்லேலூயா. குடும்ப நெருக்கடி காரணமாக ஆம்பேன் பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், வேலை பார்க்குற இடத்துல சில காரியங்கள் இருக்கிறதுனால உன் உறுதிப்பாட்டை நீ விடாத. இயேசுவா அந்த மனிதனா? இயேசுவா ஒரு கூட்டம் ஜனங்களா? யாரை திருப்திப்படுத்த நீ வாழ்கிறாய்? யாருக்காக நீ வாழ்கிறாய்? இன்றைக்கு இயேசுவுக்காக இந்த தீர்மானத்தில் உறுதியா இருப்ப. ஹல்லேலூயா. மரித்தாலும் இயேசுவுக்காக, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. வாய் திறந்து ஆமென். நல்லா சொல்லுங்க. முன் வரிசையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சாப பாத்திரத்தை ஆசீர்வாத பாத்திரமாய் மாற்றுவார். இன்னைக்கு எனக்குள்ள என்னெல்லாம் சாபம் இருக்க எடுத்து வெளியே தள்ளிடுங்கப்பா. என் உள்ளத்தை ஆசீர்வாத பாத்திரமா மாற்றுங்க. ஆமென். என் வீட்டை ஆசீர்வாத பாத்திரமா மாற்றுங்க. என் களஞ்சியங்களை கூட ஆசீர்வாத பாத்திரங்களா மாத்திருங்க.
பூமிக்குரிய நன்மைகளில் ஆசீர்வதியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் என்னை நிரப்பும். பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கிற ஐஸ்வர்யவானா என்ன மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை உறுதியா சொல்லி ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் எல்லாம் ஓடி போகும். இழந்தவைகள் திரும்ப வரும். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். உன்னை விட்டு விலகி போன வேலை உன்னை தேடி வரும். உன்னை விட்டு விலகி போன நல்ல நல்ல வாய்ப்புகள் அதை விட ஆசீர்வாதமாக திறந்து வரும். இதெல்லாம் இயேசுவுக்கு லேசான காரியம். நீ கர்த்தரை நோக்கி பார், சிலுவை அண்டை வா, அவர் சொல்லி தந்ததுல உறுதியா இரு. யார் என்ன சொன்னாலும் நீ வித்தியாசப்படாத, உறுதிப்படு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சில தேவ பிள்ளைகள் உன்னை கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்காக வாழ்ந்த போதும், எனக்காக வாழும்படி வா, என்னை பற்றி மக்களுக்கு சொல்லும்படி நீ வா, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வா, என் ஆடுகளை மேய்க்கும்படி நீ வா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. சிலரோடு கர்த்தருடைய வார்த்தை சில காலமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மகனே மகளே ஏன் காலதாமதப்படுத்துகிறாய்? அப்படி நீ வரும் பொழுது சபிக்கப்பட்ட நீ அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாக மாறுவாய், ஆசீர்வதிக்கிறவளாக மாறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இப்ப நல்ல ஊக்கமாய் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள் பேசி ஆவியானவருக்கு ஒரு சில நிமிடங்கள் இடம் கொடுங்க. அவர் கட்டுகளை உடைக்கட்டும், சாப கட்டுகளை உடைக்கட்டும். உண்மையா, உண்மையா, உண்மையா. அப்பா ஒரு கிரியை செய்கிற நேரம். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நல்லா 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 எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு அந்நிய பாஷை பேச முடியுமோ அந்நிய பாஷை பேசுங்க. ஓ ஜீசஸ் உரபல புகபர அதுர கபல பௌஷல திஃபன மதல புகபர பௌஷல பௌதர துனமலப ரிஃபிலி விரிபி கபர பௌஷந்துன பௌதர பௌஷபலப ரிகதல ரபுதர பௌஷந்துன பௌதல கபர பௌஷில பௌதரியா. சாபங்கள் உடைந்து போகட்டும், சாபங்கள் உடைந்து போகட்டும். ஆமென். சாபங்கள் திருப்பப்படட்டும். சாப பாத்திரங்கள் ஆசீர்வாத பாத்திரங்களாய் மாறட்டும். சபிக்கப்பட்டவர்கள் உம்முடைய நாமத்தால் ஆசீர்வதிக்கிறவர்களாய் எழும்பட்டும் கர்த்தாவே. Glory, glory, glory. எங்களுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்துக் கொண்டு உங்கள் பின்னே வருவோம். உங்களை போல ஆகணும், உங்க இயேசு எங்களுக்கு வேணும், உங்க சபை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி வருவார்களாக. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிற தேவனை சத்தமாக ஸ்தோத்தரிப்போம். சாப பாத்திரங்களை ஆசீர்வாத பாத்திரங்களாய் மாற்றுகிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். சபிக்கப்பட்டவர்களை பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் எழுப்புகிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பின்னாலே 10 பேர் எப்பொழுதும் 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 இயேசுவை தேடி இயேசுவுக்கு நேராய் வருவதற்காக எழும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று நாங்கள் இருக்கிற நிலைமை அப்பா, ஒருவேளை நாங்கள் எங்களுக்கு நேராக பல சாபங்கள் வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையா இருக்கலாம். அவைகளை ஆசீர்வாதமாய் திருப்பிவிடும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஏற்கனவே சில சாபங்களை சுமந்தவர்களாய் சாப பாத்திரங்களாய் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு அவர்களை ஆசீர்வாத பாத்திரங்களாய் மாற்றிவிடும் அப்பா. இனி அவர்கள் ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வர வேண்டும் தகப்பனே. அது மட்டுமல்ல, சபிக்கப்பட்ட நிலைமையிலே ஆமென் இருக்கிற அநேகரை இன்றைக்கு கர்த்தர் உமது வலது கரத்தில் நட்சத்திரங்களாய் எடுத்து பிறரை ஆசீர்வதிக்கிற தேவ ஊழியங்கள் செய்யும்படியாய், முழு நேர ஊழியம் செய்யும்படியாய், மிஷனரியாய் புறப்படும்படியாய் அப்படி கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். இந்த வருஷ கடைசியில் நல்லதொரு கிரியைகள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைகளில் உண்டாக வேண்டும். எங்கள் குடும்பங்களுக்குள் உண்டாகணும், இந்த சபையில் உண்டாகணும், இந்த தேசம் எங்கிலும் கர்த்தருடைய சபைகளுக்குள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். மறுபடியும் அருமையான பாஸ்டர் கில்பர்ட் அவளுக்காக குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய சபைக்காய் ஸ்தோத்திரம், ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதிப்பீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன்.